எந்த ஒரு பெண்ணும் அல்லது மனைவியும் ஓர் ஆணாலேயே அடையாளப்படுத்தப்படுவார். எடுத்துக்காட்டிற்கு ஆரோக்கியசாமியின் மனைவி அந்தோணியம்மாள் என்று சொல்லலாம். இதுதான் உலக வழக்கம். ஆனால் இந்த வழக்கத்திற்கு முற்றிலும் மாறாக யோசேப்பு புனித கன்னி மரியாவின் கணவர் என அடையாளப்படுத்தப்படுகின்றார். இது எவ்வளவு பெரிய மாற்றம்! யோசேப்பு இவ்வாறு அழைக்கப்படுகின்றார் என்றால் அவர் தன் மனைவிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். 12 வயதில் இயேசு காணாமல் போய் 3 நாள்களுக்கு பின் அவர் எருசலேம் திருக்கோயிலில் கண்டுபிடிக்கப்பட்ட போது யோசேப்பு பேசாமல் மரியா பேசியதே. லூக்கா 2:48 இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. திருவிவிலியம் யோசேப்பை நேர்மையாளர் என்கின்றது. நேர்மையாளராய் இருந்த யோசேப்பு தன்னுடைய நேர்மையை இரக்கத்தின் மூலமாகவும் ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்பதன் மூலமாகவும் வெளிப்படுத்தினார். யூதர்கள் செய்து கொண்ட மன ஒப்பந்தம் என்பது இன்றைய நாளில் நடைபெறும் திருமணத்திற்கு இணையானது. தனக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்ட மரியா தன்னோடு கூடி வாழ்வதற்கு முன்பே கருவுற்றிருக்கின்றார் என்ற செய்தியை கேள்விப்படும் யோசேப்பு அவரை யூத சட்டப்படி கல்லால் எறிந்து கொண்டிருக்கலாம். இணைச்சட்டம் 22, 23, 24. ஆனால் யோசேப்பு அவரை மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகின்றார். மேலும் யோசேப்பு மரியாவிற்கு முறிவு சீட்டு கூட எழுதி தரவில்லை. இணைச்சட்டம் 24:1. அப்படி செய்தால் கூட மரியா கருவுற்றிருப்பது எல்லாருக்கும் தெரிந்துவிடும் என்பதால் அப்படி செய்யவில்லை. இதுவே யோசேப்பு மரியாவின் மீது எத்துணை இரக்கம் காட்டினார் என்பதற்கு சான்றாக இருக்கின்றது. யோசேப்பு மரியாவின் மீது மட்டுமல்ல, அடுத்திருப்பவர் மீதும் இரக்கம் காட்டினார். இயேசு சொல்லும் இறுதி தீர்ப்பு உண்மையில் வரும் நேர்மையாளர்கள் வறியவருக்கு இரக்கம் காட்டி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருக்கின்றது. மத்தேயு 25:35-40. எனில் நேர்மையாளரான யோசேப்பும் அடுத்திருப்பவருக்கு இரக்கம் காட்டினார் என்று சொல்லலாம். திருவிவிலியம் நேர்மையாளர் என்பதற்கு கடவுளின் கட்டளையை கடைபிடித்து வாழ்பவர் என்ற விளக்கத்தை தருகின்றது. தொடக்க நூல் 6:9. யோசேப்பு வானதூதர் கனவில் தனக்கு சொன்னது